லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இன்று வெளியாகி இருக்கிற டிராகன் படத்தோட விமர்சனம். டிராகன் உண்மையா இந்த படத்தோட ஹீரோ ஒரு டிராகன் தாங்க. என்ன கொடுத்தாலும் அவருக்கு பத்தாவது போட்டிருங்க. அப்படி ஒரு நடிப்பு அப்படி பண்ணியிருக்கிறாப்புல. வேற யாரும் இல்லை, கோமாளி படத்தின் இயக்குனர், லவ் டுடே படத்துல இயக்குனராகவும் ஹீரோவாகவும் பெரிய வெற்றி பெற்றவர். அதே AGS நிறுவனத்துக்கு இந்த டிராகன் படத்தை நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. இவர் வேற யாரும் இல்லை, ஓ மை கடவுளே படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு மியூசிக் லியோன் ஜேம்ஸ்ங்கிற ஒரு சின்ன பையன், ஒளிப்பதிவு வந்து நிக்கித் பூமி ரெட்டி, சூரரை போட்டு படத்துக்கெல்லாம் பண்ணவர். வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு பிரதப் ராகாவோட படத்தொகுப்பு குறையே சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. இப்படி எல்லாமே படத்துல இந்த படத்துல பிளஸ்ஸா இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன, அதை முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வேலூர்ல AGS நிறுவனம் பேர்லயே இருக்குது அந்த காலேஜ். அங்க வந்து பாத்தீங்கன்னா 95% மேல எடுத்த மாணவர்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்க. நோ ஃபீஸ், நோ டொனேஷன். அந்த காலேஜில் இன்ஜினியரிங் சேர்றாரு, பிடெக் சேர்றாரு. ஆனா அவருக்கு ஸ்கூல்ல ஏற்பட்ட ஒரு காதல் வழி, இன்பாச்சுவேஷன் வழி தான் அது. இங்க கல்லூரியில தன்னை காதலன்னா அந்த காலேஜே கொண்டாடணும்னா தான் வந்து ஒரு டான் மாதிரி கல்லூரியில செயல்படணும், கெத்து காட்டணும் அப்படின்னு வராரு. 95% 12th எடுத்து 96% எடுத்து பாஸ் ஆனவர் காலேஜுக்கு வந்து கெத்து காட்டுறது இல்லை, 2% அட்டண்டன்ஸோட எந்த சப்ஜெக்ட்லையும் கவனம் செலுத்தாம இருக்காரு. 48 சப்ஜெக்ட் தான் இன்ஜினியரிங்ல, 13 ப்ராக்டிக்கல், பாக்கி தேரி, 35 தேரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அத்தனை சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி காலேஜை விட்டு வெளில போறாரு கடைசி வருஷம். அதுவும் நம்ம மிஷ்கின் தான் அந்த காலேஜோட பிரின்சிபால், மயில் வாகனம். அவர் மூஞ்சில தூக்கி எறியாத குறையா ஐடி கார்டை தூக்கி போட்டு சஸ்பெண்ட் பண்ண மிஷ்கினுக்கு முன்னாடி மாணவர்கள்லாம் இவருக்காக போராடுறாங்க. வேறு காலேஜ்ல இருந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்த மாணவர்களை அடிச்சு வச்சு மிஷ்கினோட கார் கண்ணாடியும் உடைச்சி வெளியில போறாரு. ஸ்டைலா தம் பிடிக்கிறாரு. ரஜினி ஸ்டைலையும் தனுஷ் ஸ்டைலையும் கலந்து பிடிக்கிறாரு. வேற லெவல்ல இருக்குது. அவர் அந்த தம்மை பிடிச்சி முடிச்சுட்டு பாதி தம்ல தட்டி விடுற ஸ்டைலு தம்மை பிடிக்காத நமக்கே கிக்கு ஏற்படுத்துதுன்னா பாத்துக்கோங்க. ஏன்டா இந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சீன்லாம் வச்சுதான் இன்றைய இளைஞர்கள திருத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லி இருக்கிற படம் தான் இந்த டிராகன். என்ன பண்றாரு, ஒரு காதல், அந்த காதல் வந்து இவர் படிக்கல, நீ ஒரு ஃபெயிலியர்றான்னு சொல்லிட்டு அந்த காதலி வெளியில போறா. வெளியில போறவ திரும்பி இவருக்கு கிடைச்சாலா, இல்ல இவர் வேற பெண்ணை காதலிச்சாரா, என்ன ஆச்சு? பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்குது. அந்த பெண்ணை ஏன் இவர் விலகுறாரு, இந்த பெண்ணையாவது கட்டிக்கிட்டாரா இல்லையான்னா கிளைமாக்ஸ்ல வந்து உங்களுக்கு லவ் டுடே நாயகியும் வந்து நிக்கிறாங்க. அப்படி என்னடா கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு அருமையான கதையை கையில் எடுத்திருக்கிறாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். உண்மையா பிரதீப் ரங்கநாதனையும் பாராட்டணும், இந்த படத்தோட அஸ்வத் மாரிமுத்தையும் பாராட்டணும், இந்த படத்தோட AGS நிறுவனத்தையும், இந்த படத்தை தயாரிப்பாளர்களையும் பாராட்டணும், இந்த படத்தை இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தையும் பாராட்டணும். ஆமா, அப்படி ஒரு அருமையான சப்ஜெக்ட். நாமெல்லாம் சொன்னா நம்ம பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க கேட்டுக்காது. ஆனா பிரதீப் ரங்கநாதன் சொன்னா, தனுஷ் சொன்னா கேட்டுக்கிட்டீங்களா? இந்த படத்துல அப்படி ஒரு போதனையை கிட்டத்தட்ட பூமரங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரு, வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். சும்மா ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டேன்னு பெரிய இடத்துல வேலை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களால எத்தனை நல்லா படிக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லி பெரிய இடத்துல கல்யாணமாக இருந்த தன் கல்யாணத்தை நிப்பாட்டி பிரதீப் ரங்கநாதன் என்ன புரட்சி பண்றாரு, அவருக்கு திருப்பி யாரு பொண்ணு கொடுக்குறா அப்படிங்கறதான். அவர் உதவாக்கற ஃபெயிலியர்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான் அவருக்கு பொண்ணை கொடுக்குதுங்கிறதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு அழகா படமாக்கப்பட்டு நம்ம நெஞ்சில் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இறங்குதுங்க. அதுலயும் பிரதீப் ரங்கநாதன் வாழ்ந்து இருக்கிறாப்புல மனுஷன். நடிப்பு நம்மள மாதிரி இருந்து ஒரு ஹீரோ வர்றப்ப நம்ம கொண்டாடணும் இல்லையா, கொண்டாடுறோம் அவரை. அதே மாதிரி KS ரவிக்குமார் மாமனாரா வர்றாரு. வந்தவர் பையன் மேடையில உண்மையை சொல்ல சொல்ல அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் தாங்க கம்பெனில நம்பர் 1 வந்தவங்கள தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாரு, இவரோட நிலை என்ன? மிஷ்கின் மயில் வாகனமா, உண்மையா கெட்ட மாணவர்களுக்கும் நல்ல வாகனமா, முருகனோட வாகனம் இல்லையா மயில் வாகனம், அந்த வாகனமா வாழ்றாரு. அது கூட இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க தான் பொண்ணுக்காக இவர் வந்து அவனை பிளாக்மெயில் பண்ணுவாருன்னு நினைச்சா அது இல்லைங்க. கடைசியில விதிப்படி அவர் பொண்ணு இவருக்கு வந்தாலா இல்லையா, இவருக்கு நிச்சயமான பொண்ணே மனமான ஆனாலாங்கிறதுலாம் வேற லெவலில். இதுல விஜய் சித்து அவருடைய ஹர்ஷத் கான், அவருடைய நண்பர் ஹர்ஷத் கான் கலக்கி இருக்கிறாங்க. விஜய் சித்து முன்பாதியிலன்னா ஹர்ஷத் கான் பின்பாதியில. மீண்டும்
தான் செய்த தவற உணர்ந்து படிக்க போற இடம்லாம் கிளாப்ஸ கொடுக்குது தியேட்டர்ல. அனுபமா பரமேஸ்வரன் உண்மையா அருமையான ஒரு நாயகியா, காதலியாவும் வர்றாங்க, கல்லூரி பேராசிரியராவும் வர்றாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. கயாத் லோகர் அவங்க தான் பெரிய இடத்து பொண்ணா நம்மள வந்து இந்த படத்துல கிளாமருக்கும் பஞ்சம் இல்லைன்னு காட்டியிருக்கிறாங்க. மரியான் ஜார்ஜ் அப்பா கேரக்டர்ல இப்படி ஒரு அப்பா, நமக்கும் இப்படி ஒரு அப்பா தானா அப்படின்னு நம்ம அப்பா நமக்கு செய்த நல்ல விஷயங்கள்லாம் யோசிக்க வைக்கிறாப்புல. இந்துமதி மணிகண்டன் வா வாழ்ந்துருக்குதுங்க இந்த பொண்ணும். தேனப்பன் தேனப்பன் கேரக்டர் வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் இணைச்சு வைக்கிற கேரக்டர்ல இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படம் அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்துல இன்னைக்கு படிப்பை வந்து அலட்சியப்படுத்திட்டு போனு இந்த மாதிரி பொழுதுபோக்குன்னு இருக்கிற பிள்ளைங்களை நாம சொல்லி திருந்தாத பிள்ளைங்களை இந்த படம் திருத்திடும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் ஏஜிஎஸ் நிறுவனமும் இந்த படத்தை எடுத்திருக்குது. பிரதீப் ரங்கநாதனும் நடிச்சிருக்கிறாரு. அஸ்வத் மாரிமுத்தும் இயக்கி இருக்கிறாரு. உண்மையாவே நான் சொன்ன மாதிரி நிக்கித் பொம்மி ரெட்டியோட கேமரா, லியோன் ஜேம்ஸோட மியூசிக், பிரதீப் ஈராவோட படத்தொகுப்பு இவையெல்லாம் என்ன இன்னும் 2 முறை இந்த படத்தை என் பிள்ளைங்களோட என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பார்க்கணுங்கிற ஆவலை தூண்டி இருக்குன்னா அது மிக இல்லை. மொத்தத்துல டிராகன் உங்களை வந்து வேற லெவல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும். பிள்ளைங்களுக்கு டிராகனா தெரியுற நாம உண்மையா இந்த படத்துக்கு அப்புறம் அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்லன்னு நாம சொல்லாமலே புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.